ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நான்வெஜ் இல்லாமலே ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன். மீல் மேக்கர் சின்ன சைஸில் கொஞ்சமும் பெரிய சைஸில் கொஞ்சமும் கலந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுனாலே போதும். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆனால் குழையாமல் அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்தது 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ காரம் ரொம்ப இறங்காது, ஆனால் இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துட்டு வதக்கிற போகிறேன். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ மற்ற பொருட்கள்லாம் இதே அளவில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளியுமே நல்லா குழைய வதங்கி வரணும். அதே மாதிரியே எப்பொழுதுமே பிரியாணிக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரியாணிக்கு. கொஞ்சம் காயாக இருந்தால் தக்காளி நல்லா வதங்கவும் செய்யாது, அதே நேரத்தில் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 15 நிமிஷம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 முறை அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நிறைய தண்ணியை உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சுருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா எலுமிச்சப்பழ சாறு தேவை கிடையாது. தயிரில் சுத்தமாக புளிப்பு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அடியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு, காரம், சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா அது அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுலேயே ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி போட்டிருந்தேன். இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். ஸோ நான் 1 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசிக்கு இந்த கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ், பிரியாணி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1க்கு 2 தண்ணி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் கை நிறைய மல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையுமே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கூட கொஞ்சமாக புதினா மல்லி ஆட் பண்ணி கூட வதக்கிக்கலாம், நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். அல்லனா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சேர்க்கும் போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கணுங்க. கொதி வரதுக்கு முன்னாடி அரிசியை சேர்த்துடக்கூடாது. அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சி போகாத மாதிரி அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போதுமே அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தான் நல்லா நீளமாக பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 10 செகண்ட் போல் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கொதிக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு அடியோடு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரெடியானதுக்கப்புறமா மேலே தண்ணி மாதிரி சொதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா உதிரியாக நல்லா கிடைக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் 2வது விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அல்லாத பிரியாணி அரிசியாக இருந்தால் 2 அல்லது 3 விசில் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ சூடு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை, ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி. குறிப்பாக அந்த மீல் மேக்கர் பிரியாணி பார்த்திங்கன்னா குழஞ்சி போகாது. ஏன்னா அந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தனக்குள்ளே உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ பிரியாணி நல்லா உதிரியாக பொல பொலன்னு கிடைக்கும்.
டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் தாங்க கொடுக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். இது 100% வெஜிடேரியன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். ஸோ உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் கூட தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.